everyone, welcome back to my channel. இன்னைக்கு ஹோம் கிச்சன் சீரீஸ்ல இட்லி சப்பாத்தி தோசைக்கெல்லாம் பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுற மாதிரியும் 10 மினிட்ஸ்லயே குவிக்கா செஞ்சு முடிக்கிற டொமேட்டோ ஆனியன் சட்னி செஞ்சிருக்கேன். குவிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப டேஸ்டியான டொமேட்டோ ஆனியன் சட்னி செய்யலாம் வாங்க. ஒரு பேன் சூடு பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துட்டு லைட்டா பிரவுன் கலர்ல மாறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட் ப்ரௌன் கலர் மாறினதும் 10 பல்லு பூண்டு சேர்க்கணும். கார்லிக் லைட் ப்ரௌன் கலர்ல மாறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாப் பண்ணி வச்ச 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஆனியன் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். லைக் கண்ணாடி பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் கலர்ல மாறினதுக்கு அப்புறம் 3 தக்காளி சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும், அப்போதான் சட்னி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி தக்காளி நல்லா கரைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் பாயில் பண்ணணும், அப்போதான் சட்னி ரொம்ப டேஸ்டியாக வரும். அரௌண்ட் 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்லா பாயில் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் சட்னி சீக்கிரமாக கெடாமல் இருக்க புளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் கண்டினியூஸாக விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போது ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஆயிலோட பைண்ட் ஆகி ஹை ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், இந்த மிக்சரை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபேனில் நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூடு ஆறினதும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னியில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் செய்யணும். இந்த கன்சிஸ்டன்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னியை தாளிக்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே தாளிச்சுக்கோங்க. லைட் ப்ரௌனில் பருப்பு மாறினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஆனியன் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கிரைண்ட் பண்ணி வச்ச சட்னியை இந்த தாளிச்சதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை நம்ம ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குவிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி 3 வீடியோஸ் வரும். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Pavi Easy Recipes.